என்னோட ஸ்டைல்ல பிசிபேல் பாத் ரெசிபி. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் துவரம் பருப்பு. தண்ணி ஊத்தி ஊற வைங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இதுக்கிடையில நம்ம மசாலா அரைச்சுக்கலாம். இப்ப இங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ல நான் மெஷர்மென்ட் குடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் சொல்ற ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு. இத ஃபர்ஸ்ட்டு லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா இதுலயே வந்து கொத்தமல்லி விதை, சீரகம், வெந்தயம், மிளகு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம் எல்லாம். கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். இல்லன்னா ரொம்ப கரம் மசாலாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தி இருந்தாலும் நல்லா இருக்காது. இது எல்லாத்தையும் நல்லா மிதமான சூட்ல வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. இத இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துட்டு, இதே பேன்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கிறேன். இதுல நீங்க நார்மல் வரமிளகா, குண்டு மிளகாவோ, இல்ல நீட்டு மிளகாவோ அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் வெறும் காஷ்மீரி ரெட் சில்லி எனக்கு கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் இல்லையா? காரமும் எனக்கு அளவா இருந்தா போதுன்றதுனால இத எடுத்திருக்கேன். இத நல்லா வதக்கி இத எடுத்து வச்சுட்டு, இதுல இப்ப தேங்காய் சேர்க்கிறேன். சிலர் வந்து கொப்பரை தேங்காய் சேர்ப்பாங்க. நீங்க நார்மல் ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் மாறி நல்லா ட்ரை ஆகணும். நல்ல வாசனை வரும். அதுவரைக்கும் நல்லா வறுத்து, ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல, அதோட சேர்த்து நல்லா ஒரு பொடி மாரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய அந்த பிசிபேல் பாத் ரைஸ்க்கு வந்து இதுதான் மசாலா. இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட்ல செய்ய போறோம். நீங்க பிரஷர் குக்கர்லயும் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி. இது எல்லாத்தையும் வந்து தாளிச்சுக்கோங்க. இதுல சின்ன வெங்காயமும், தக்காளியும் சேர்த்து வதக்க போறோம். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறி. கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் சேர்த்திருக்கேன். இதோட ஒரு 2 கத்திரிக்காவும், உருளைக்கிழங்கையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து இந்த காய நல்லா வதக்குங்க. இந்த காய் எந்த அளவுக்கு அந்த எண்ணெயில வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதோ, அப்ப அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காய் வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்க்க போறேன். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளிய ஊற வச்சு, அந்த தண்ணிய எதுக்கும் மெஷர் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 1/2 கப் இருக்கு. இப்ப தண்ணி வந்து இதோட இன்னும் ஒரு 4 கப். மொத்தம் 5 1/2 கப் நான் ஆட் பண்றேன். 1 கப் அரிசி, 3/4 கப் பருப்புக்கு 5 1/2 கப் தண்ணி. ஸோ 3 டைம்ஸ் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ கூட கொஞ்சம் கூட நீங்க ஆட் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து இது 2ம் மெஷர் பண்ணீங்க ஒரு 6 கப் கூட நீங்க சேர்க்கலாம். கொஞ்சம் குழஞ்சு வரும். நீங்க அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஊற வச்ச அரிசியும், பருப்பையும் சேர்த்துட்டு, நம்ம அரைச்ச மசாலால ஒரு 4 ஸ்பூன் நான் ஆட் பண்றேன். இது உங்களுடைய விருப்பம் தான். உங்களோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி நீங்க இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த மிச்ச பொடி இருக்கு இல்லையா? இத நீங்க வந்து ஒரு ஜிப்லாக்ல போட்டு ஒரு டப்பால போட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. நம்ம எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. இப்ப இத மூடி போட்டு நான் குக் பண்ண போறேன். நான் சொன்ன மாரி பிரஷர் குக்கரா இருந்ததுன்னா, மீடியம் இதுல வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுங்க. அ இது இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து ஆல்ரெடி ரைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அது வச்சீங்கன்னா 10 மினிட்ஸ் இருக்கும். இல்லன்னா பிரஷர் குக் மோட்ல மேனுவல் மோட் போட்டு ஒரு 7, 8 மினிட்ஸ் லெஸ் தென் 10 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஏன்னா காய் வதங்கிருச்சு, அரிசி பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. பிரஷர் நேச்சுரலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. சூப்பரான பிசிபெல் பாத் ரெடி. அதோட ஃப்ளேவர் அவ்ளோ நல்லா இருக்கும். இது இன்னும் கூட கொஞ்சம் அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் மேல ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே சூடா இத வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். வெறும் அப்பளம் பொரிச்சு வச்சாலே போதும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல. தயிர் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஒரு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான ஈஸியான பிசிபெல் பாத் ரெடி.